வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். நீட் 2026 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு நிறைய பேருக்கு சில கேள்விகள் இருக்கும். எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா, என்ன கட் ஆஃப் நான் எதிர்பார்க்கலாம், நான் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும், எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, நான் கவுன்சிலிங்கில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக அஃபீஷியல் ரிசல்ட் எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கட் ஆஃப் என்னவா இருக்கும், ரேங்க்குக்கும் மார்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஆல் இண்டியா கோட்டாவில் க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்கும், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் இது போன்ற படிப்புகளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, கவுன்சிலிங்க்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தயாராக வச்சுருக்கணும், குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள், என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய டைம்லைன் பார்த்துடலாம். நம்மளுடைய நீட் ரீ எக்ஸாம் ஜூன் 21 நடக்குது. ஜூன் 25 தற்காலிக விடை குறிப்புகள் கொடுக்குறாங்க. ஜூலை 13 15 வரைக்கும் நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க அவகாசம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஜூலை 16 நமக்கு ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைனல் ரிசல்ட்ஸுமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுடைய ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய இந்த நீட் எக்ஸாமை 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியிருக்காங்க. அதில் 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ குவாலிஃபைங் கட் ஆஃப்க்கு மேலே எடுத்தவங்க மட்டுமே 11,21,000 பேர். சரிங்களா? இப்போது இந்த ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணது ஜூலை 16 நமக்கு தெரியும். இந்த ரிசல்ட்டில் கிட்டத்தட்ட 58% வந்து பெண்கள் தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்வு 13 மொழிகளில் நடந்ததாகவும் 5500க்கும் மேற்பட்ட சிட்டிஸில் வந்து இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணதும் நம்ம பார்த்தோம். ஸோ ஆல் இண்டியா டாப்பர் பார்த்தீங்கன்னா 715 மார்க் எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 720. ஸோ அவங்க ஏதோ ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 4 மார்க்கும் அண்ட் நெகட்டிவ் மார்க் 1 மார்க்கும் போயிருக்கு. ஸோ அவங்க 715 அவங்களோட ஓவரால் ஸ்கோராக இருக்குது, ஆல் இண்டியா ரேங்க் 1. ஸோ இதே மாதிரி தமிழ்நாடோட டாப்பர் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 12, 27, 45 வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே சிக்ஷா கிளாஸ்லேருந்து வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தமிழ்நாடை பற்றி இன்னும் குறிப்பாக சில விஷயங்கள் பார்த்துடலாம். ஓவராலாக தமிழ்நாட்டிலேருந்து 1,42,000 பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 1,08,000 பேர் இந்த தேர்வில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது குவாலிஃபை ஆனவங்க மட்டும் 61,306 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. கூடுதலாக உங்கள் கேட்டகிரி வைஸ் நம்ம இந்த 2026 நீட்டில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அண்ட் அதில் எவ்வளோ பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க, கேட்டகிரி வைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களோட கவுன்சிலிங்க்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். அடுத்ததாக தமிழ் மொழியில் மட்டும் இந்த எக்ஸாமுக்கு 29,845 பேர் வந்து எழுதியிருக்காங்க. தமிழ் வழியில் நீட் எக்ஸாம் எழுதினவங்க 29,845 பேர். அப்போது 1,08,000 பேர் தமிழ்நாட்டிலேருந்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் 29,000 பேர்கிட்ட தமிழ் வழியில் எழுதியிருக்காங்க அப்படின்னா மீதம் ஒரு 70,000 பேர் வந்து ஆங்கில வழியில் தான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கும். நமக்கு இந்த 2026 ரீநீட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால தான் 138 பேர் வந்து 690க்கு மேலே ஈஸியாக எடுக்க முடிந்தது. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அதனால நமக்கு 720 அவுட் ஆஃப் 720 இங்கே கிடைக்கல. ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து நம்மளோட கட் ஆஃப்லையும் மார்க்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். 650க்கு மேலே எடுத்தவங்க 1492 பேர், 600க்கு மேலே எடுத்தவங்க 10,160 பேர். ஸோ இதெல்லாம் நம்மளோட ரிசல்ட்டோட ஓவரால் அனாலிசிஸ். இப்போது அஃபீஷியலாக குவாலிஃபைங் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அது என்ன குவாலிஃபைங் கட் ஆஃப் அப்படின்னா, இப்போ 20 லட்சம் பேர் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறோமா, இந்த 20 லட்சம் பேரோட மார்க் வச்சு தரவரிசை பட்டியல் போட்டுடுவாங்க. இதில் இந்த தரவை 2ஆக பிரிச்சுக்கோங்க. முதல் 50%, அடுத்த 50%. ஸோ இதில் முதல் 10 லட்சம் மாணவர்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த நடுவில் ஒரு ஸ்கோர் வரும், 50th percentile மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நமக்கு இங்கே குவாலிஃபைங் கட் ஆஃபாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேட்டகரிக்குமே மாறுபடும். இப்போ ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் மார்க் 750 இருந்தாலும் குவாலிஃபைங் மார்க் வந்து உங்களுக்கு 213 தான். அதாவது நம்ம மொத்த வரிசை பட்டியல், தரவரிசை பட்டியலில் அந்த நடுவில் இருக்கக்கூடியவங்களோட மார்க் எடுத்தோம். 20 லட்சம் பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய மார்க் அப்படிங்கும்போது 10 லட்சத்துக்கு அடுத்ததாக வரும் இல்லையா. ஸோ இதே மாதிரி ஓபிசி பொறுத்த வரைக்கும் 177 அப்படிங்கிறது குவாலிஃபைங் மார்க்காக இருக்குது. கடந்த ஆண்டு ஓபிசி பொறுத்த வரைக்கும் 139 தான் வந்து நம்மளோட குவாலிஃபைங் மார்க்காக இருந்தது. ஸோ இந்த தடவை குவாலிஃபைங் மார்க்கே இவ்வளோ அதிகமாக வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொன்று நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறது நம்மளோட அட்மிஷனை தீர்மானிக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் கிடையாது. குவாலிஃபைங் மார்க் வேறு, கட் ஆஃப் மார்க் வேறு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ரேங்க்கும் மார்க்கும் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ரேங்க் அப்படிங்கிறது ஓவராலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. மார்க் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள். இப்போ நான் 535 மதிப்பெண் எடுத்திருக்கேன்னா அது ரொம்ப சூப்பரான மதிப்பெண். ஆனால் நம்மளோட ரேங்க் வந்து 50,000 கிட்ட போயிடும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மதிப்பெண்களுக்கும் நம்மளோட ரேங்க் வந்து மாறுவதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது கவுன்சிலிங் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். எது சேஃப் ஸ்கோர்? ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் அப்ளை
அப்ளை பண்ணணும் அப்படின்னா 530லிருந்து 540க்குள்ளே எடுத்திருந்தீங்கனாலே உங்களோட சேஃப் ஸ்கோர் தான். ஸோ இந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டாவில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 490க்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே அது உங்களோட சேஃப் ஸ்கோர் தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், தெளிவான முறையில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ இந்த 2026 நீட் எக்ஸாம் எழுதியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நமக்கு 9900 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 25 நியூ மெடிக்கல் காலேஜ் வந்து வருது. இதில் 7 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 18 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாட்டில் மட்டுமே நாமக்கல், திருவள்ளூர், திருப்பூரில் 150 எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. இதனால அட்மிஷன்ஸ்க்கு நமக்கு பெரிய வாய்ப்புகள் உண்டாகுதுன்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 3 தனியார் கல்லூரிகள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் போகிறதுனால சில சீட்ஸ் நமக்கு குறையும். ஆனாலும் அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஓவராலாக நம்மளோட சீட் இன்க்ரீஸ் வந்து அதிகப்படியாக தான் இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் இயர்லலாம் பார்த்தீங்கன்னா 1,27,028 சீட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இப்போ 1,30,939 சீட். இது ஒரு நல்ல இன்க்ரீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ்மே 823 காலேஜ் அப்படிங்கும்போது நமக்கு அட்மிஷன்ஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் விரிவடைகிறது அப்படின்னு தான் பார்க்க முடியும். இதை நம்ம கண்டிப்பாக குட் நியூஸாக தான் பார்க்கணும். எம்பிபிஎஸ் தாண்டியுமே பிடிஎஸ், ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, வெட்டினரி சயின்ஸ் இந்த மாதிரியான படிப்புகள்லையுமே அட்மிஷன்ஸ்க்கு வாய்ப்புகள் விரிவடைந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி, ஸ்டேட் கோட்டாலையும் சரி, நம்ம எவ்வளோ ரேங்க் உள்ள வந்திருந்தா நம்ம வந்து கவுன்சிலிங் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா, உங்களோட கேட்டகரி வைஸ் இங்கே நான் ரேங்க் கொடுத்துருக்கேன். இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் எம்பிபிஎஸ்க்கு க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே எக்ஸ்பெக்டட் அனாலிசிஸாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் பிடிஎஸ்க்கு க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பெக்டடாக கொடுத்துருக்கோம். ஸோ ஆல் இண்டியா கோட்டாவை விட ஸ்டேட் கோட்டாவுக்கு இந்த ரேங்க் வந்து சில ரேங்க் வந்து பின்ன வரும். சரிங்களா? அடுத்ததாக கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்கை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய மார்க்கையும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா, ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஒரு தெளிவான புரிதலோடு இருங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட், அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு இதெல்லாம் தெளிவாக கையில் வச்சுருக்கணும். குறிப்பாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தவிர வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னா, உங்களோட 10th மார்க் ஸ்டேட்மெண்ட், 12th மார்க் ஸ்டேட்மெண்ட், டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் குறிப்பாக உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே தயார் நிலையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண முடியும், சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ண முடியும். இப்போ காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா, அந்த கல்லூரிகளில் பிஜி படிக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, பேஷண்ட்ஸோட இன்புட் லோடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எத்தனை பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக அந்த கல்லூரியோட கல்வி கட்டணம் எப்படி இருக்குது, அதில் வேறு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரியப்படுத்திட்டு அந்த மாதிரி கல்லூரிகளை நீங்கள் முன்னுரிமை கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தமிழ்நாடு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு முன்னுரிமை கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதற்காக ஆல் இண்டியா கோட்டா வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு இல்லை. ஆல் இண்டியா கோட்டாவுமே நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ரேங்க் க்ளோசிங் ரேங்க்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, நீங்கள் அந்த ரேங்க்குள்ளே வர்றீங்க அப்படின்னாலோ இல்லை சேஃபான மார்க் நம்ம ஒன்று கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மார்க்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுமே அப்ளை பண்ணி கவுன்சிலிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபீஸ் மாறுபடும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபீஸ் மாறுபடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், எனக்கு பர்டிகுலராக எனக்கு தனிப்பட்ட அளவில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பெண் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ரேங்க் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்குமே நீங்கள் கால் பண்ணி தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்குரிய பர்சனலான கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுடைய மதிப்பெண்களுக்கு எந்த கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு நம்ம சிக்ஷா கிளாஸ்லேருந்து ரொம்ப இண்டிவிஜுவலைஸ்டான கேர் கைடன்ஸ் கொடுக்குறோம் சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் கவுன்சிலிங்க்கும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கால் பண்ணி இதை தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய சிக்ஷா கிளாஸில் நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுக்குறோம், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தேவையான கைடன்ஸும் கொடுக்குறோம். ஸோ ஆன்லைன் தான், நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் கைடன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். சிக்ஷா கிளாஸ்லேருந்து நீட்க்குரிய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ என்ன மேம் நீட் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம சிக்ஷா கிளாஸ்லேருந்து நீட்க்குரிய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஆஃப்லைன் கிளாஸஸ் மதுரையில் திருநகரில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து 6th-லேருந்து 10th படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இருக்குது. 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்டு எக்ஸாம் அண்ட் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இன்டகிரேட்டட் கோர்ஸுமே இருக்குது. நீட் ரிப்பீட் பண்ணுறவங்களுக்கு ரெகுலர் கோர்சஸும் இருக்குது, ரெசிடென்ஷியல் கோர்சஸும் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல்.